தோமாவுக்கு ஏற்பட்ட சந்தேகம் என்பது ஒரு நேர்மையான சந்தேகம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முற்படுவது சிறந்ததாக இருக்கின்றது. தோமாவினுடைய அந்த சந்தேகத்தை, ஐயத்தை போக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமாகவே முன் வருகின்றார். ஒருவேளை 2வது முறை அவர் காட்சி அளிக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் தோமா அந்த சீடர்களோடு கூடி தோமாவுக்கு தனிப்பட்ட முறையிலே தன்னை வெளிப்படுத்தவில்லை. தன்னுடைய சீடர்கள் ஒன்றாக கூடி இருக்கின்ற வேளையிலே ஒருவேளை ஆண்டவர் நினைத்திருந்தால் தோமாவுக்கு தனியாக தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்திருப்பார். ஆனால் மற்ற சீடர்கள் தோமாவும் ஒன்றாக கூடியிருக்கின்ற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த நிகழ்வைத்தான் நாம் இந்த பகுதியிலே நாம் வாசித்தோம். ஆக இந்த காயங்களை கண்ட தோமா, நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும், நான் அந்த காயத்தை தொட்டு பார்க்க வேண்டும், விழாவிலே கை போட வேண்டும் என்று சொன்ன தோமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தின உடனே அந்த இடத்திலே ஆண்டவர் சொல்றாரு, நீ வா, வந்து என்னுடைய விழாவிலே விரலை போடு, என்னுடைய காயங்களை தொட்டுப்பார் என்றெல்லாம் சொல்லி அழைக்கின்ற வேளையிலே இந்த தோமா அதை தொட்டு பார்த்து உணர வேண்டும் என்று சொல்லி விரும்பவில்லை. அதை தொட்டு பார்த்து விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பவில்லை. மாறாக அந்த இடத்திலே என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லுகின்ற தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். மீண்டும் தொட்டு பார்த்து அதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி தோமா விரும்பவில்லை. அந்த இடத்திலே தோமா உணர்ச்சி பொங்க, உணர்ச்சி மேலிட தன்னுடைய விசுவாசத்தை முழக்கமிடுகின்றார், என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இங்கே ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். உயிர்த்த இயேசுவை நேரில் கண்டவுடன் தோமா காயங்களை தேடவில்லை. தோமா அந்த விழாவை பார்த்து அவருடைய காயங்கள் எங்கே இருக்கிறது, அந்த தழும்புகள் எங்கே இருக்கிறது என்று சொல்லி அதை தேடவில்லை. மாறாக இந்த இடத்திலே விசுவாச அறிக்கை செய்கின்றார். என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவை நாம் அறிக்கையிடுகின்ற பொழுது நாம் அவருடைய உயிர்ப்பை அறிவிக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் ஆண்டவரே, கிறிஸ்துவே என்று சொல்லி நாம் மன்றாடுகின்ற ஒவ்வொரு மன்றாட்டிலும் நாம் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நமக்குள்ளாகவே நாம் உணர்த்தி கொள்ளுகின்றோம். நாம் பிறருக்கு நாம் உயிர்த்த கிறிஸ்துவை நாம் அடையாளப்படுத்துகின்றோம் அல்லது சாட்சியாக வாழுகின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தோமாவினுடைய உச்சகட்ட விசுவாசம். அது சாதாரணமான விசுவாசம் அல்ல, அது ஒரு உச்சகட்ட விசுவாசத்திற்கு ஒப்பிடப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, தோமாவினுடைய இந்த அறிக்கை ஒரு மிக தைரியமான ஒரு அறிக்கை. ஏன் என்று சொன்னால், அந்த நாட்களிலே ரோம சீசர் அவர்தான் அவர் ஒரு கட்டளையிட்டு இருந்தார். என்ன? மக்கள் அனைவரும் தங்களை ஆண்டவர், கடவுள் என்று சொல்லி அழைக்க வேண்டும்.